இனிய காலை வணக்கம். இன்றொரு செய்தி. சிறந்த தம்பதியர்களின் தேர்வு ஒரு அரங்கிலே நடந்தது. 25 வருடங்களுக்கு மேல் சேர்ந்து வாழ்ந்த தம்பதிகளில் சிறந்த தம்பதியை தேர்ந்தெடுத்து ஒரு கார் பரிசாக வழங்குவது என்று ஒரு நிறுவனம் முடிவு செய்து விளம்பரம் செய்தது. நூற்றுக்கணக்கான தம்பதியர்கள் கலந்து கொண்டார்கள். அதிலே ஒரு மனைவி, அப்படி என்னத்தை பெருசா வாழ்ந்து கிழிச்சிட்டோன்னு சொல்ல சொல்ல கேட்காம இந்த போட்டிக்கு கூட்டி வரீங்க என்றபடி சண்டையிட்டு கொண்டே உள்ளே வந்தார். கொஞ்ச நேரத்தில் போட்டி தொடங்கியது. கணவன் மனைவிக்கு தனித்தனியாக அழைத்து பல கேள்விகள் கேட்கப்பட்டது. கலந்து கொண்டவர்களில் பெரும்பாலானோர் ஓரளவிற்கு சரியான பதிலை சொன்னார்கள். அதில் ஒரு தம்பதி சொன்ன பதில் அரங்கத்தையே ஆச்சரியத்தில் மூழ்கியது. யாரிடமும் இல்லாத அளவிற்கு அவர்களிடத்தில் அவ்வளவு ஒற்றுமையும் பரஸ்பர புரிதலும் விட்டு கொடுத்தலும் எல்லாமே நிறைந்திருந்தது. அவர்களுக்கு கிடைத்த மதிப்பெண் 100க்கு 100. எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது இவர்கள்தான் ஜெயிக்க போகிறார்கள் என்று. எல்லோரிடமும் கேள்வி கேட்டு முடிந்த பின் 100 மதிப்பெண்கள் வாங்கிய அந்த சிறந்த தம்பதியையும் மிக குறைவாக 0 மதிப்பெண் வாங்கிய ஒரு தம்பதியை மேடைக்கு அழைத்தார்கள். 0 வாங்கியது வேறு யாரும் இல்லை, வரும்போதே சண்டை போட்டு கொண்டு வந்தார்கள் அல்லவா, அவர்கள்தான். 2 தம்பதிகளுக்கும் இடையே நிறைய வேற்றுமைகள் இருந்தது. 0 மதிப்பெண் பெற்ற தம்பதியை அழைத்து காதல் திருமணமா என்று கேட்க, இல்லை, அரேஞ்ச் மேரேஜ் தான் என்றார்கள். எத்தனை குழந்தைகள் என்றதற்கு 4 என்றார்கள். திருமணமாகி எவ்வளவு வருடங்கள் ஆகிறது என்றதற்கு 35 வருடங்களாகியும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளவில்லை என்ற ஏளனமான கேள்வி அவர்களுக்கு அவமானத்தை கொடுத்தது. அவமானம் தாங்க முடியாமல் அவர்களுக்கு அழுகை வர கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டார்கள். ஆனால் போட்டியின் நடுவர் இந்த போட்டியில் கலந்து கொண்ட 500 தம்பதிகளில் மிகச்சிறந்த தம்பதி இவர்கள்தான் என்று அறிவித்து 0 மார்க் வாங்கிய தம்பதிகளுக்கு காரை பரிசளித்தார். அதற்கு காரணம், எல்லாவித மனப்பொருத்தங்களோடும் புரிதல்களோடும் 25 வருடங்கள் வாழ்வதொன்றும் பெரிய விஷயம் கிடையாது. எந்த ஒரு மன ஒற்றுமையும் புரிதலும் இல்லாவிட்டாலும் கூட 35 வருடங்கள் சேர்ந்து வாழ்ந்திருக்கிறார்களே, இதுதான் உண்மையில் மிகப்பெரிய விஷயம் என்று பாராட்டினார். இருவரும் ஆனந்த கண்ணீரோடு கார் சாவியை வாங்கி கொண்டு செல்ல எல்லோரும் எழுந்து நின்று கைத்தட்டினார்கள். சிறிது நேரத்தில் எல்லோரும் கலைந்து செல்ல தூரத்தில் யாரோ சண்டை போடுவது போல் ஒரு சத்தம். எல்லோரும் திரும்பி பார்க்க காரை சுற்றி சுற்றி வந்தபடி அந்த மனைவி, நானும் எத்தனையோ நாள் தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன், சும்மா இருக்கிற நேரத்துல ஏதாவது உருப்படியா பண்ணுங்கன்னு, டிரைவிங் கத்திருந்தாலாவது இந்நேரம் உபயோகமா இருந்திருக்கும் என்று திட்டிக் கொண்டே இருந்தார். உங்களை கட்டிக்கிட்டு நான் என்னத்தை தான் அப்படி பெருசா அனுபவிச்சிட்டேன் என்று கணவனை பின்னுக்கு தள்ளி திட்டிக்கொண்டே இருந்தார். கணவனும் பின்னாலேயே சுற்றி கொண்டு வந்தார். எதுக்கு இப்படி குட்டி போட்ட பூனை மாதிரி பின்னாடியே சுத்துறீங்க? உங்களுக்கு தான் மூட்டு வலி இருக்குல்ல, பேசாம ஒரு இடத்துல உட்காருங்க, அப்புறம் ராத்திரி பூரா லட்சுமி லட்சுமின்னு புழம்புவீங்க. நான் தான் என்னவோ ஏதோ ஒன்று துடிச்சு போகணும். எனக்குன்னு பார்த்து இப்படி ஒருத்தரை பிடிச்சி கட்டி வச்சிருக்கா பாருங்க எங்க அப்பா, அவரை சொல்லணும் என்றபடி காரை சுற்றி சுற்றி வர வேடிக்கை பார்த்த தம்பதிகள் புன்னகையோடு விரல் கோர்த்து நடந்தார்கள். அன்பையும் காதலையும் வெளிப்படுத்த அழகான வார்த்தைகள் தான் வேண்டும் என்று யார் சொன்னது? இந்த சலிப்பிலும் அலுப்பிலும் கூட காதலும் அக்கறையும் நிறைந்துதான் இருக்கிறது. அதை புரிந்து கொண்டாலே நெடுந்தூர பயணத்தை அழகாக வாழ முடியும். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், மகிழ்ச்சி வேண்டுமானால் பணம் சார்ந்ததாக இருக்கலாம், ஆனால் நிம்மதி என்றுமே மனம் சார்ந்ததுதான் என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்.